ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரா? அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், ஆபத்து காலமா எனக்கா அப்படின்னு கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏமே, அதனால உபத்திரவம் வந்துச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா அவிசுவாசிகளுக்கு அது பிரச்சனையான ஒரு காரியம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம போகலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இந்த பூமியிலே அலைந்து திரியும்படியாக தேவன் வைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே நம்முடைய அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆமென். அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, a very present help in time of need. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவையோட எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இப்ப நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கு. அது பண தேவையா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தேவையோட இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். வெரி பிரசன்ட் ஹெல்ப். ஃபியூச்சர் ஹெல்ப் கிடையாது, அவர் பாஸ்ட் ஹெல்ப் கிடையாது, பிரசன்ட் ஹெல்ப். பிரசன்ட் ஹெல்ப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க. நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை உயர்த்தி நிப்பாட்டி இருக்கிறாரு. இந்த சிலையை வணங்கும்படியா சொல்றாரு. இந்த 3 பேர் வணங்கல. அப்ப சொல்றாரு வணங்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எங்க தேவன் யாருன்னு தெரியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உமக்கைக்கும் இந்த சூளைக்கு நெருப்புக்கும் எங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜாவின் கட்டளை ஒரு பெரிய கட்டளை, ஏன் கட்டளையை மீறாங்களான்னு சொல்லிட்டு சூளையை 7 மடங்கு சூடாக்க சொல்றாரு. துரிதமான கட்டளை. என்ன கட்டளைனா, தூக்கி அவங்கள உள்ளுக்குள்ள போடுங்க. அவ்வளவு கோபம் ராஜாவுக்கு. தூக்கி கொண்டு போய் துரிதமாய் கொண்டு போய் தூக்கி போடுகிறார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை. தூக்கி போடும் போதே என்ன நடந்துச்சுன்னா, பலசாலிகள் தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. அந்த பலசாலிகள் அந்த அக்கினி சூளையின் வெப்பம் தாங்காமல் அந்த இடத்துல செத்து விழுந்தார்கள். அதான் வேதம் சொல்லுது. இப்ப இவங்களை தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நேபுகாத்நேச்சர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கும் பொழுதுனா, நம்ம போட்டது 3 பேராச்சே, 4வதா ஒருத்தர் தேவனுடைய புருஷனுடைய சாயல்ல ஒருத்தர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரே, இவங்க எல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கிறாரு. ஆச்சரியமா பார்க்கிறார். இப்போ ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. இந்த சூளையில தூக்கி போட்டவங்க அந்த உஷ்ணத்திலே செத்து போயிட்டாங்க. இப்ப ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான மலையை உண்டாக்கி அந்த நெருப்பை எல்லாத்தையும் தனியே பண்ணினார்னா, மிச்சம் என்ன தெரியுமா கிடைக்கும்? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட சாம்பல் தான் கிடைக்கும். இல்ல ஒரு பெரிய நதியினுடைய நீர்க்கால்களை அந்த பக்கமாய் ஓட விட்டு அந்த அக்கினியை தனியே பண்ணி இருந்தார்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கும். உயிரோட பார்க்க முடியாது. ஒருவேளை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வெளியில நின்றுட்டு கையை நீட்டி, எப்பா என் கையை பிடிச்சி வெளியில வாங்கப்பான்னு அவர் கரம் நீட்டி உதவினாலும் அதுவுமே லேட்டா போயிருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, 4வது நபராக தேவபுத்தனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் நடுவிலே அக்கினியின் நடுவிலே உலாவல, அவர்தான் முதலாவது நபராக. ஹல்லேலூயா. இவங்களை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே he was there. அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி அவர்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடிக்கு சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை வெற்றியாளர்களாய் அந்த சூழ்நிலையிலே உலாவும்படியாய் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a very present help. ஹல்லேலூயா. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா கூட சாம்பலா போயிருக்கும், கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா கூட செத்து போயிருப்பாங்க. ஆனா தேவன் சரியான நேரத்திலே அப்பொழுது நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேபுகாத்நேச்சர் வரார். வந்துட்டு பார்த்துட்டு வாசல்ல நின்றுட்டு சொல்றாரு, தேவனுடைய தாசரே வெளியே வாருங்கள் அப்படின்றாரு. இந்த 3 பேர் வெளியில வர்றாங்க. வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அதுல என்ன போட்டிருக்குன்னா, அக்கினியினாலே அவர்களுடைய சரீரத்தின், இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் தான், இந்த சரீரத்தின் மேல் என்ன செய்ய முடியவில்லை? பேலன்ஸ் செய்ய முடியவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய முடி கருகி போகவில்லைன்னு போட்டிருக்கு. அவருடைய சால்வை சேதமடையவில்லைன்னு போட்டிருக்கு. அவர்கள் மேல் அக்கினியின் வாசம் கூட வீசலன்னு போட்டிருக்கு. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, அந்த அக்கினியினால அன்னைக்கு கர்த்தர் அவர்களோட கூட இருந்ததுனால
அந்த அக்கினியினாலே அவர்கள் சரீரத்தின் மேல் பேலன்ஸ் செய்ய முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே எந்த வியாதியினாலும் உங்கள் சரீரத்தின் மேல் பேலன்ஸ் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஒருவேளை வியாதியோட நீங்க வந்திருந்தீங்கன்னா விசுவாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஆமென், உங்க கூட இருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. whatever it might be, ஆமென். செத்த அவயவங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்பயே விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ரிசல்ட்டை பார்க்க முடியும். கினினால பேலன்ஸ் செய்ய முடியல, அதை நம்புறீங்க இல்ல? என்ன பிரதர்? அது ஆமா பிரதர், பைபிள்ல போட்டிருக்கல, நான் நம்புறேன். அதே வேதம் தான் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. believe it. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கட்டிகள் மறையும். even if it's a cancer, amen, அது தடயமே இல்லாதபடிக்கு உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறும். ஹல்லேலூயா. ஸ்டமக் ஃபுல்லா பரவிருச்சுங்க. it shall vanish, it shall disappear, it shall dissolve in Jesus name. காணப்படாமலே போகும். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அக்கினினால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல, முடி கருகி போகல, சால்வை கூட சேதமடையல, அக்கினியினுடைய வாசனை கூட வீசல, பிரச்சனையினுடைய தடயமே கூட இல்லாதபடி கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சில மருந்து சிலத்துக்கு சில மருந்து எடுப்பாங்க. மருந்து எடுக்கும்போது சொல்லுமா சைடு எஃபெக்ட் இருக்குமா? எல்லாத்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா தடையமே இல்லாமல் வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கார். சுவடே இல்லாதபடி அவர் கொண்டு வருகிறவராக இருப்பார். தேடியும் காணாத இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது உதவி செய்கிற, அப்பொழுது, அந்த பொழுது உங்களுக்கு உதவி செய்கிறவர், அப்புறம் வருகிறவர் அல்ல.